கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே ஐயப்ப பக்தர்களின் பேருந்து விபத்திற்குள்ளானதில் 18 பேர் காயமடைந்தனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கண்ணதாசன் கூற கேட்கலாம். கண்ணதாசன், வணக்கம். தற்போது காயமடைந்திருப்பவர்களின் நிலை என்னவாக இருக்கிறது? விபத்திற்கான காரணம் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு தாலுகா கண்ணனூர் கிராமத்திலிருந்து கேலாவில் உள்ள ஐயப்பன் கோவிலுக்கு குருசாமி வெங்கடேஷ் என்பவர் தலைமையில் 39 ஆண்கள் மற்றும் ஒரு பெண் ஐயப்ப பக்தர்கள் மொத்தம் 40 பேர் நேற்று இரவு கிளம்பி விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில் வந்தபோது சிதம்பரம் அருகே முட்டு வெள்ளார் பகுதியில் அதிகாலை 5:30 மணி அளவில் பேருந்து ராஜேஷ் ஓட்டி வந்தபோது ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இருந்த பேருந்து வெள்ளார் பாலத்தின் இடதுபுறத்தில் தடுப்பு சுவர் மோதி நின்றது. இதில் பயணம் செய்த 18 பேர் லேசான காயங்களும் கடலூர் மாவட்ட அரசு மருத்துவக்குழு மருத்துவமனையில் 108 ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்து சிகிச்சைப்பட்டிருந்தனர். பேருந்து கட்டுப்பாட்டை இருந்து வெள்ளாறு பக்கவாட்டு சுவரில் மோதி அந்த இடத்தில் தொங்கியவாறு நின்றது. நிற்காவிட்டால் ஆற்றில் இருந்து மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கும். இதில் ஐயப்ப பக்தர்கள் மற்றும் ஓட்டுநர் கிளீனர் அதிர்ஷ்டவசமாக உயிர்த்தப்பியுள்ளனர். விபத்து குறித்து சிதம்பரம் டிஎஸ்பி பிரதீப் மற்றும் பரங்கிப்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போக்குவரத்து வாய்ப்பு இல்லாமல் சரி செய்தனர். மேலும் பரங்கிப்பேட்டை தீயணைப்புத்துறையினர் பாலத்தின் மீது அந்தரத்தில் நின்ற பேருந்து 2 கிரேன் மூலம் வாகனத்தை அகற்றினர். இது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் வாகனத்தை விட்டாரா அல்லது வாகனத்தில் ஸ்டேரிங் கட்டானதால் விபத்து ஏற்பட்டதா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஐயப்ப பக்தர்கள் பேருந்து விபத்தில் சிக்கிய சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் சிதம்பரத்தில் ஐயப்ப பக்தர்களின் பேருந்து விபத்திற்குள்ளாகி இருக்கிறது. அந்த பேருந்தை மீட்கக்கூடிய காட்சிகளை நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கண்ணதாசன்.